இலக்கிய செல்வர், தமிழ் பற்றாளர், சிறந்த மேடை பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட குமரி அனந்தன் மணி ஆர்டர், தந்தி போன்ற மத்திய அரசின் சேவைகளை தமிழில் கிடைக்க காரணமாக இருந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் 1933ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தவர் குமரி அனந்தன். இவரது இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன். இதுவே பின்னாட்களில் குமரி அனந்தன் என்றானது. தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி அனந்தன் தமிழில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் பெற்றவர். சிறிது காலம் தமிழ் ஆசிரியராக மதுரையில் பணியாற்றினார். இவரது மனைவியின் பெயர் கிருஷ்ணகுமாரி. இவர்களுக்கு ஒரு மகன், 4 மகள்கள். அவர்களில் ஒருவர்தான் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் குமரி அனந்தன். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜர் வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அதனை வசப்படுத்திய மகிழ்ச்சியுடன் நாடாளுமன்றத்தில் கால் பதித்தார். நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் கேள்விகளை கேட்டு இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சியாளர்களின் அவையில் ஒலிக்க வேண்டுமென முத்திரை பதித்தார். காந்தி காமராஜர் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய குமரி அனந்தன் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். தொடர்ந்து 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையடுத்து தன்னுடைய காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்த குமரி அனந்தன் 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏவானார். மொத்தத்தில் 5 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 19 ஆண்டுகள் எம்எல்ஏவாக பணியாற்றியுள்ளார். 1996ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார். இலக்கிய செல்வர் என்று புகழப்பட்ட குமரி அனந்தன் தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கினார். கலித்தொகை இன்பம், படித்தேன், கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட 29 நூல்களை எழுதியுள்ளார். பனை மரத்தை பாதுகாக்க வேண்டும், தர்மபுரியில் பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாத யாத்திரைகளும் மேற்கொண்டுள்ளார். 2021ஆம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராஜ் விருதை தமிழக அரசு குமரி அனந்தனுக்கு வழங்கி சிறப்பித்தது. அதேபோல் 2024ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. இலக்கிய செல்வர், தமிழ் பற்றாளர், சிறந்த மேடை பேச்சாளர், நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமையை பெற்றுத்தந்தவர் என பன்முகம் கொண்டிருந்தவர் குமரி அனந்தன்.